இப்போ என்னன்னா, நீங்க அந்த கார்டியக் அரெஸ்ட்ங்கிற வார்த்தையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னா தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னோம்னா இருதயம் நின்று போவது, அவ்வளவுதான். இந்த இருதயம் நின்று போவதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, இருதயத்திற்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு வந்தால் அதன் காரணமாக இரத்த ஓட்டம் நின்று இருதயம் மாரடைப்பு ஒருவர் மரணிப்பது. இன்னொன்று என்னன்னா, அந்த இருதயத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி, அதாவது இருதயத்துக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரம் போகுது, மின்னோட்டம் இருக்கு. இருதய மின்னோட்டத்தினுடைய பிரச்சனைகள்னால ஒருவருடைய இருதயம் அந்த செயலிழந்து போவதுங்கிறது ஒன்று. இப்போ ரெண்டுமே எண்ட் பாயிண்ட் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது அது இருதயத்தினுடைய நிற்றலில் நிற்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப அதிகமாக ஒரு ஒர்க் அவுட் செய்கிறாங்க அல்லது அந்த மாதிரி செய்யும் பொழுது மாரடைப்பு வருவதற்கு பொதுவாக 2 காரணங்கள் சொல்கிறோம். முக்கியமாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பலருக்கு அவர்களுக்கு பிறவியிலேயே மற்றவர்களுக்கு தெரியாத சில பிறவி இருதய கோளாறுகள் இருக்கலாம். அந்த பிறவி இருதய கோளாறுகள் காரணமாக இரத்த ஓட்டம் தடைபட்டோ அல்லது மின்சாரத்தினுடைய அந்த துடிப்பு அதிகமாகியோ அல்லது துடிப்பு சீராக இல்லாமையோ ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சில பேருக்கு அத்லெட்ஸ் ஹார்ட்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப கடினமாக உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தினுடைய சதை பரிமாணம் அதிகமாகி இருக்கும். இது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கும். அந்த சதை பரிமாணம் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களுக்கும் திடீரென்று அந்த துடிப்பு வித்தியாசங்கள் காரணமாக மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. அதனால பொதுவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் அல்லது உடற்பயிற்சி அதிகமாக செய்கின்ற எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும்ங்கிற அந்த பயம் அவசியம் இல்லை. ஆனாலும் ஒருவர் இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சியை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்று ஒரு தீர்மானிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி, அதுவும் இருதய மருத்துவரை அணுகி, இந்த மாதிரி நான் ரொம்ப கடினமாக ஒரு உடற்பயிற்சி பண்ண போகிறேன், எனக்கு நான் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கலாம்.